வணக்கம் நண்பர்களே. இன்னும் ஒரு இனிய காலை பொழுதில் தீதும் நன்றும் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். தேர்தல் நம்மை நெருங்கி வந்துவிட்டது. இந்த சூழ்நிலையில் எப்பொழுதும் திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய ஒரு கதாநாயகனாக இருக்கக்கூடிய தேர்தல் அறிக்கை இப்பொழுது மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் சொன்னது போல ஒரு சூப்பர் ஸ்டாராக மக்கள் முன்னால் வைக்கப்பட்டிருக்கிறது. ஒரு மிகப்பெரிய தமிழ்நாட்டினுடைய அடுத்த கட்ட வளர்ச்சிக்கான ஒரு மிகப்பெரிய ஆவணமாக, ஒரு மிகப்பெரிய பிரகடனமாக இந்த தேர்தல் அறிக்கை முன்வைக்கப்பட்டிருக்கிறது என்பதை நாம் பார்க்கிறோம். அதாவது ஏற்கனவே செயலில் இருக்கக்கூடிய திட்டங்கள் தமிழ்நாட்டினுடைய பொருளாதார வளர்ச்சியையும் மக்கள் நல்வாழ்வு திட்டங்களையும் மேலும் பெருமளவுக்கு விரிவுபடுத்தக்கூடிய பல புதிய வாக்குறுதிகள் ஆகியவற்றோடு மக்களிடம் பெரும் கவனத்தை இந்த தேர்தல் அறிக்கை பெற்றிருக்கிறது. இந்த தேர்தல் அறிக்கையினுடைய ஏராளமான முக்கிய அம்சங்கள் இருந்தாலுமே கூட அடுத்து வரக்கூடிய 2 வாரங்களுக்கு நாம் இந்த தேர்தல் அறிக்கையின் மிக முக்கியமான அம்சங்கள், அவை ஏற்படுத்தக்கூடிய தாக்கங்களை பற்றி இந்த நிகழ்ச்சியில் நாம் பேசலாம் என்று நான் நினைக்கிறேன். அதிலே இன்றைக்கு நாம் எடுத்துக்கொள்ளக்கூடிய பொருள் என்பது மகளிர் நலன். பொதுவாக கடந்த 5 ஆண்டு கால திராவிட மாடல் அரசு மகளிர் நலன் என்பதை முன்னிறுத்தி பெருமளவு திட்டங்களை தீட்டி செயல்படுத்தி வந்திருக்கிறது என்பதை நாம் பார்க்கிறோம். இதற்கு ஒரு மிகப்பெரிய வரலாறு இருக்கிறது. கலைஞர் அவர்களுடைய ஆட்சி காலத்திலிருந்தே மகளிர் நலன் சார்ந்த ஏராளமான திட்டங்கள் தமிழ்நாட்டில் முன்னோடியான திட்டங்கள் கொண்டு வரப்பட்டிருக்கின்றன. பெண்களுக்கு சொத்துரிமை வழங்கியது, அரசு வேலைவாய்ப்புகளில் பெண்களுக்கு இடஒதுக்கீடு, உள்ளாட்சி அமைப்புகளில் பெண்களுக்கு இடஒதுக்கீடு, அதே போல 8ஆம் வகுப்பு வரை படிக்கக்கூடிய பெண்களுக்கு திருமண உதவி திட்டம், இப்படியான பல திட்டங்கள் கலைஞருடைய ஆட்சி காலத்திலேயே நிறைவேற்றப்பட்டிருக்கின்றன. அதன் தொடர்ச்சியாக ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை, அதாவது தமிழ்நாட்டில் மகளிரினுடைய விடியலுக்கான மிகப்பெரிய மாற்றத்தை கடந்த 5 வருடங்களாக திராவிட மாடல் ஆட்சி செய்திருக்கிறது. அதில் நாம் முக்கியமாக வந்தது முதல் கையெழுத்தாக போடப்பட்ட விடியல் பேருந்து திட்டம், அதாவது மகளிருக்கு கட்டணம் இல்லாத பேருந்து திட்டம். அதே போல மாணவிகளுக்கு மாதம் 1000 ரூபாய், அரசு பள்ளிகளில் படித்து கல்லூரிக்கு செல்லக்கூடிய மாணவிகளுக்கு மாதம் 1000 ரூபாய் வழங்குகிற திட்டம், இல்லத்தரசிகளுக்கு மாதம் 1000 ரூபாய் வழங்குகிற திட்டம், இப்படி அடுக்கடுக்கான பல திட்டங்கள் இங்கு செயல்படுத்தப்பட்டிருக்கின்றன. இப்பொழுது இந்த அரசு இதனுடைய அடுத்த கட்ட நடவடிக்கை, அதாவது அடுத்து தொடர்ச்சியாக அடுத்த 5 ஆண்டுகளுக்கு அமையப்போகிற திராவிட மாடல் அரசு மகளிருக்கு செய்ய போகிற இன்னும் பல புதிய திட்டங்கள் இந்த தேர்தல் அறிக்கையிலேயே கொடுக்கப்பட்டிருக்கின்றன. அதில் இப்பொழுது அனைவருடைய பேசுபொருளாக இருக்கக்கூடியது, கவனத்தை கவர்ந்திருக்கக்கூடிய திட்டம் எதுவென்று கேட்டால் அது பெண்களுக்கான இல்லத்தரசி திட்டம். இல்லத்தரசி திட்டம் என்றால் என்ன? அதாவது மீண்டும் திராவிட முன்னேற்றக் கழகம் ஆட்சிக்கு வந்ததும் 8000 ரூபாய் மதிப்பிலான கூப்பன்கள் பெண்களுக்கு வழங்கப்பட இருக்கின்றன. அதாவது வருமான வரி கட்டக்கூடிய அந்த ஸ்லாப் அதில் இல்லாத பெண்கள், குடும்ப அட்டைதாரர்களாக இருக்கக்கூடிய கிட்டத்தட்ட கோடிக்கும் மேற்பட்ட பெண்களுக்கு இந்த 8000 ரூபாய் கூப்பன் வழங்கப்பட இருக்கிறது. அது இல்லத்தரசிகளுக்கான அடிப்படை தேவை பொருள்கள். அதாவது நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால் ஃப்ரிட்ஜ் அல்லது வாஷிங் மிஷின், இன்னும் சொல்லப்போனால் மேலும் வீட்டிற்கு தேவையான அடிப்படையான சில எலக்ட்ரானிக் பொருட்கள், மிக்சி, கிரைண்டர் போன்றவற்றில் அவர்களுக்கு விரும்பிய எதை வேண்டுமானாலும் வாங்கி கொள்ளலாம். இது முழுக்க முழுக்க அவர்களுடைய சாய்ஸிற்கு விடப்படுகிறது. இதில் என்ன புதுமை என்று பாருங்கள். திராவிட முன்னேற்றக் கழகம் எப்பொழுதுமே இந்தியா முழுமைக்குமே முன்னோடியான பல புதுமை திட்டங்களை அறிவித்திருக்கிறது. இதனுடைய புதுமை என்னவென்று சொன்னால், நீங்கள் விரும்பியதை வாங்கிக் கொள்ளலாம்ங்கிறது மட்டுமல்ல, நீங்கள் விரும்புகிற நிறுவனத்தினுடைய பொருட்களை நீங்கள் வாங்கிக் கொள்ளலாம். அரசு ஏதோ ஒரு பொருளை வாங்கி கொடுத்து விட்டது, அதனால் அது பயனற்று போய்விட்டது என்றெல்லாம் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. உங்களிடம் ஏற்கனவே ஒரு பொருள் இருந்தால், உதாரணமாக மொட்டையாக ஃப்ரிட்ஜ் தருகிறேன், வாஷிங் மிஷின் தருகிறேன் என்று சொல்வதற்கு பதிலாக உங்களிடம் ஒரு பொருள் இருந்தால் உங்களுக்கு தேவைப்படுகிற இன்னொரு பொருளை வாங்கக்கூடிய ஒரு ஃப்ளெக்சிபிளான ஒரு திட்டம். இதன் மூலமாக மக்களுடைய விருப்பத்திற்கே இன்றைக்கு மாண்புமிகு முதலமைச்சர் அவர் இந்த தேர்தல் அறிக்கையில் விட்டிருக்கிறார். இது உண்மையிலேயே இந்தியாவில் பல மாநிலங்களில் தேர்தல் அறிக்கைகளில் இது எதிரொலிக்கப் போகிறது. அந்த வகையில் மகளிர் மாற்றத்திற்கான பற்பல திட்டங்களில், அதாவது நீங்கள் 1500 ரூபாயாக அந்த மாணவிகளுக்கான உதவித்தொகை உயர்த்தி கொடுப்பது, இல்லத்தரசிகளுக்கான உரிமைத்தொகையை 2000 ஆக்குவது, மகளிர் சுய உதவி கடன்களை விரிவுபடுத்துவது, இப்படி பல திட்டங்களோடு சேர்ந்து இந்த திட்டம் ஒரு மிகப்பெரிய செல்வாக்கை பெண்களிடம் பெற்றிருக்கிறது. இது இந்த தேர்தலில் எதிரொலிக்கும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. மீண்டும் இன்னும் ஒரு புதிய சிந்தனையோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் என் அன்பு வணக்கம்.
திராவிட இயக்கத்தைச் சேர்ந்தவர்கள் எல்லோருக்கும் தண்டபாணி தேசிகர் என்று சொன்னால் உடனே ஒரு செய்தி நினைவுக்கு வரும். அவர் அண்ணாமலை பல்கலைக்கழகத்திலே இசைத்துறை பேராசிரியராக இருந்தவர். பட்டினத்தார், தாய்மானவர் உள்ளிட்ட பல திரைப்பட படங்களில் பாடல்களை பாடியவர். மிகச்சிறந்த இசைவாணர். தமிழ் இசை வளர்ச்சியிலிருந்து பிரிக்கப்பட முடியாத ஒருவர் என்பதெல்லாம் தண்டபாணி தேசிகரை பற்றி நாடு அறிந்து வைத்திருக்க வேண்டிய செய்தி. ஆனால் நான் முதலில் குறிப்பிட்டது போல தண்டபாணி தேசிகர் என்று சொன்னால் திராவிட இயக்க தொடர்புடையவர்கள் எல்லோருக்கும் சட்டென்று ஒரு செய்தி, ஒரு நிகழ்வு நினைவுக்கு வரும். அது திருவையாறிலே நடந்த அந்த தியாகராயர் ஆராதனை நேரத்தில் நடந்த ஒரு நிகழ்வு. அதுதான் சொன்ன உடனேயே நினைவுக்கு வரும். அது நடந்தது 1952 ஆண்டு டிசம்பர் மாதம், அதாவது அந்த மார்கழி மாதத்தில் தியாகராயருக்கான விழா எடுக்கப்பட்ட போது தண்டபாணி தேசிகரையும் அவர்கள் இசைபாட அழைக்கிறார்கள். தண்டபாணி தேசிகரை தவிர்த்து விட முடியாது. அந்த காலகட்டங்களில் அவர்தான் ஒரு மிகப்பெரிய இசைவாணராக தமிழ்நாட்டிலே திகழ்ந்தவர். எனவே அவரை அழைக்கிறார்கள். ஆனால் அவர் தன்னுடைய இயல்பை, தன்னுடைய வழக்கமான போக்கை மாற்றிக்கொள்ளாமல் அந்த இசை நிகழ்ச்சி தொடங்குகிற போது முதலில் தமிழில் ஒரு பாடலை பாடுகிறார். அப்போதெல்லாம் என்ன மரபு என்றால், ஒன்று தெலுங்கு அல்லது சமஸ்கிருதம். எங்கே? தமிழ்நாட்டில் தமிழ் இசை இல்லை. தெலுங்கில் பாடுவார்கள் அல்லது சமஸ்கிருதத்தில் பாடுவார்கள். இதை முறியடிப்பதற்காக உருவாக்கப்பட்ட இயக்கம்தான் தமிழ் இசை இயக்கம். தமிழ் இசைக்கு தமிழ்நாட்டில் ஒரு இயக்கம் நடத்த வேண்டியிருந்தது என்பதே வருந்தத்தக்க செய்திதான். அந்த தமிழிசை இயக்கத்திலே அவர் கால் ஊன்றி நின்ற காரணத்தால் அவர் வழக்கம் போல தன் பாடலை தமிழில் பாடுகிறார், தமிழில் தொடங்குகிறார். பிறகு தெலுங்கில், சமஸ்கிருதத்திலும் அவர் பாடல்களை பாடுகிறார், இல்லை என்று சொல்ல முடியாது. இறுதியாக தமிழ் பாடலை பாடி முடிக்கிறார். இது அங்கே இருந்தவர்களுக்கெல்லாம் ஒரு மிகப்பெரிய கோபத்தை உருவாக்குகிறது. அங்கே இருந்தவர்கள் என்றால் திருவையாறிலே அந்த விழாவை நடத்தி கொண்டிருந்த அவள் எல்லோருக்கும் ஒரு கோபத்தை உருவாக்குகிறது. என்ன செய்தார்கள் என்பதுதான் செய்தி, வேறொன்றும் இல்லை. தண்டபாணி தேசிகர் அவர்கள் இசை முரசு என்ற பெயர் அவர் பாடிவிட்டு போன பிறகு அவர் எந்த மேடையில் அமர்ந்து பாடினாரோ அந்த மேடையை தண்ணீர் விட்டு கழுவி புனிதப்படுத்துகிறோம் என்று செய்தார்கள். எதற்காக புனிதப்படுத்துகிறார்கள்? ஒரு தமிழர் ஏறி அமர்ந்ததற்காக அல்ல. அவர்களை தான் அழைத்தார்கள். தமிழ் ஏறி அமர்ந்ததை அவர்களால் ஏற்க முடியவில்லை. இந்த மேடையில், திருவையாறு மேடையில், தியாகராயர் ஆராதனையில் யாராவது வந்து தமிழில் பாடுவார்களா என்று கேட்டு தமிழால் பாடியது, தமிழ் பாட்டை பாடியதால் அந்த மேடை அசுத்தமாகிவிட்டது என்று சொல்லி அதை சுத்தமாக்குகிறோம், புனிதப்படுத்துகிறோம் என்று நடத்தினார்கள். இதற்கு ஒரு பெரிய எதிர்ப்பும் வந்தது. சமஸ்கிருதம் சார்ந்தவர்கள், ஒரு குறிப்பிட்ட சாதியை சார்ந்தவர்களிடம் பெரிய வரவேற்பும் வந்தது. இது குறித்து தான் தலைவர் கலைஞர் அவர்கள் எழுதிய அந்த கட்டுரை, அது எப்படி ஐயா பெரியார் அவர்களால் பாராட்டப்பட்டது என்பதை நாம் அறிவோம். அப்போது ஈரோட்டில் பெரியார் அவர்களின் வீட்டில் அமர்ந்து ஒரு உதவி ஆசிரியராக கலைஞர் பணியாற்றி கொண்டிருக்கிறார். இதை எப்படி எழுதலாம் என்று அவர் சிந்தித்து அதற்கு கலைஞர் கொடுத்த தலைப்பு தீட்டாயிடுத்து என்பது. தமிழில் பாடியதால் என்ன ஆயிற்று? தீட்டாகிவிட்டது என்று கூட கலைஞர் எழுதவில்லை. அவர்கள் மொழியிலேயே தீட்டாயிடுத்து என்று எழுதினார். அந்த தலையங்கம் அச்சுக்கு போவதற்கு முன்னால் படித்த தந்தை பெரியார் அவர்கள் மாடி ஏறி வந்து, அந்த அலுவலகம் மாடியில் இருந்தது, வீடு கீழே, மாடி ஏறி வந்து கலைஞரை தட்டி கொடுத்து பாராட்டி, வெறும் செந்தமிழ் நடையெல்லாம் இல்லாமல் மிகச் சரியாக யாரை குறிப்பிட்டு சொல்ல வேண்டுமோ அதனை, இந்த தலைப்பிலேயே விமர்சனமும் வந்துவிட்டது, தீட்டாயிடுத்துன்னு, இப்படி தான்ப்பா எழுதணும் என்று தட்டி கொடுத்து விட்டு பெரியார் சொல்லியிருக்கிறார். எதுக்குங்கய்யா இதுக்காக நீங்கள் மாடி ஏறி வரணும், நான் கீழே வருவேன்ல என்று கலைஞர் சொன்னபோது, இல்லைப்பா, ஒருத்தரை பாராட்டணும்னு தோன்றுச்சுன்னா உடனே பாராட்டிடணும், கொஞ்ச நாள் ஆனால் நேரமானால் கூட மனசு மாறும், எனவே படித்த உடனே உன்னை பாராட்ட வேண்டும் என்று தோன்றிற்று என்று தந்தை பெரியார் அவர்கள் பாராட்டியதையும் நாம் அறிவோம். இது வெறும் ஒரு நிகழ்வு அல்ல, இது தமிழ்நாட்டின் வரலாற்றை பிரதிபலிக்கிற ஒரு காட்சி. எப்படி இருந்திருக்கிறது சமூகம், இன்றைக்கும் உள்ளூர இருக்கிறது. இன்றைக்கு வெளியில் பேசுவதற்கு எல்லோருக்கும் தயக்கம் இருக்கிறது. சாதி ஒழிந்து விட்டது என்றெல்லாம் சொல்ல முடியாது. சாதி பெருமையை பேசிக்கொள்வதற்கு ஒரு அச்சம் வந்திருக்கிறது, அது இல்லை என்று சொல்ல முடியாது.
அன்றைக்கு என்ன ஆயிற்று? தமிழையும் சமஸ்கிருதத்தையும் ஒப்பிட்டு சமஸ்கிருதம் தான் தேவ பாஷை, பாரதியாரே அப்படித்தான் சொன்னார். எல்லா பாஷையும் தேவ பாஷை என்று சொல்ல முடியாது. மனிதர்கள் பேசுகிற பாஷையும் தேவ பாஷை, தெய்வத்துக்கு தெரிந்த சமஸ்கிருதமும் தேவ பாஷையா? சமஸ்கிருதம் மட்டும்தான் தேவ பாஷை என்று பாரதியாரே எழுதியிருக்கிறார், உரைநடையில் எழுதியிருக்கிறார். அதே போல அன்றைக்கு சமஸ்கிருதம் பாடல் தான் உயர்ந்தது என்று கருதி அந்த போக்கை தன் செயலால் உடைத்து தகர்த்தவர் இசைமுரசு எம்.எம். தண்டபாணி தேசிகர். வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கு ஒரு வித்தியாசமான எழுத்தாளர் எழுதிய ஒரு நல்ல புத்தகத்தினுடைய தகவல்கள் பற்றி பார்க்க போகிறோம். டாக்டர் ரிச்சர்ட் கால்சன், இவரை பற்றி நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்களா இல்லையான்னு தெரியாது. 20ஆம் நூற்றாண்டின் இறுதியிலும் 21ஆம் நூற்றாண்டின் தொடக்கத்திலும், அதாவது சமீப காலம்னா ஒரு 20 ஆண்டுகள் இடைவெளியில் மிகப்பெரிய தன்முனைப்பு பேச்சாளராக அறியப்பட்டவர் டாக்டர் ரிச்சர்ட் கால்சன், அமெரிக்கர். இவர் எழுதிய ஒரு அற்புதமான புத்தகம் 1997 வெளிவந்த புத்தகமாக இருந்தால் கூட நம்ம 23-24 ஆண்டுகள் கழிச்சு நீங்கள் பார்க்குறப்ப கூட புதுசாக ஃப்ரெஷ்ஷாக இன்றைக்கும் பயன்படக்கூடிய நிலையில் இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான புத்தகம், மிக அதிக விற்பனையான புத்தகம். அந்த புத்தகம் பற்றி தான் பார்க்க போகிறோம். டோன்ட் ஸ்வெட் ஃபார் ஸ்மால் ஸ்டஃப். டோன்ட் ஸ்வெட் ஃபார் ஸ்மால் ஸ்டஃப் அப்படின்னா சின்ன சின்ன விஷயங்களுக்காக ரொம்ப அழுத்துக்காதீங்க அப்படின்றதான் சொல்கிற விஷயம். அப்படின்னா என்னென்னா, உங்களுடைய இலக்கை அடைகிற போது நிறைய மெனக்கெட்டு ஸ்ட்ரெஸ்ஸை வளர்த்துக்கலாம் செய்யாதீங்க, ரிலாக்ஸாக இலக்கை அடைங்க அப்படின்றதான் அந்த புத்தகத்துடைய சாராம்சம். இது மக்களுக்கு நிறைய பிடிச்சி போச்சு இந்த புத்தகம். அதனால் 135 நாடுகளில் அந்த புக்கு விற்றுட்ருக்கு. 31 மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கு. நியூயார்க் பெஸ்ட் செல்லிங் லிஸ்ட்டில் 2 வருஷம் முதல் இடத்துல இருந்தது. அந்தளவுக்கு புகழ்பெற்ற புத்தகம் டோன்ட் ஸ்வெட் தி ஸ்மால் ஸ்டஃப். அதாவது அதுவரை வந்த புத்தகங்கள்லாம் என்ன சொல்லிட்டு இருந்தாங்கன்னா, இலக்கை அடையணும், வாழ்க்கையில் வெற்றி பெறணும்னா கடுமையாக உழைக்கணும், மிகப்பெரிய ரிஸ்க் எடுக்கணும் அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. அந்த சித்தாந்தத்தை போட்டு உடைச்சிட்டு டாக்டர் ரிச்சர்ட் கால்சன் என்ன சொல்கிறாரு, ரிலாக்ஸ்டாக இலக்கை அடையலாம்ப்பா, இலக்கை அடைவது என்பது அவசியம்தான், மெனக்கட்டுக்க வேண்டியதில்லை, ரிலாக்ஸ்டாக பண்ணலாம், ஸ்ட்ரெஸ் இல்லாமல் இலக்கை அடையலாம், அதுக்கு நான் வழி காமிக்கிறேன் வாங்க அப்படின்னு சொல்லி எழுதின புத்தகம் தான் இந்த புத்தகம். இந்த புத்தகம் ரொம்ப ஒரு எளிமையான நடையில் எழுதப்பட்டிருக்கக்கூடிய புத்தகம், ஒரு அருமையான புத்தகம். படிப்பவருக்கும் எளிய முறையில் நம்மளும் அடையலாமே நம்ம இலக்கை அப்படின்னு யோசிக்க வைக்கிற புத்தகம். இந்த புத்தகத்தில் என்ன சொல்கிறார் அப்படின்னா, ரொம்ப அடிப்படையில் சொல்லணுன்னா, நல்ல மனிதராக இருங்க, ரொம்ப ஸ்ட்ரெயின் எடுத்துக்காதீங்க, நீங்கள் இலக்கை அடைய வேண்டும் என்பது அவசியம்தான், அதுக்கு ரொம்ப கஷ்டப்படாதீங்க, ரிலாக்ஸ்டாக இலக்கை அடைங்க, அதே சமயம் மனிதாபிமானத்தோட வாழ்க்கையை வாழுங்க, உங்களுடைய வேலைகளில் நிறைய விஷயங்களை நீங்கள் குறைச்சிக்கோங்க, தேவையில்லாமல் நிறைய நீங்கள் எல்லாருக்கும் அது பண்ணுறேன் இது பண்ணுறேன் போய் ஒம்பள மாட்டிக்காதீங்க, நேரத்தை இழந்துடாதீங்க, ஸ்ட்ரெஸ்ஸை இழுத்துக்காதீங்க, நீங்கள் உங்கள் செயல்களை திரும்ப 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 அனாலிசிஸ் பண்ணி நீங்கள் செய்கிற கரெக்டாக யோசித்து பண்ணுகிற போது வாழ்க்கை இன்பமாக இருக்கும், எளிமையாக நீங்கள் இலக்கை அடைய முடியும் அப்படிங்கிறார். நிறைய உதாரணங்கள் சொல்கிற சில முக்கியமான விஷயங்களை சொல்கிறேன். என்ன சொல்கிறாரு, நம்ம நம்முடைய லீடர்ஷிப் குவாலிட்டி காமிக்கிறக்காக நான் நிறைய பேருக்கு உதவ போகிறேன், நிறைய பிரச்சனைகளை தீர்க்க போகிறேன் அப்படிலாம் போய் நமக்கு சம்மந்தம் இல்லாத நிறைய விஷயங்களை தலையிடுறோம். நமக்கு சம்மந்தமே இல்லாத அரசியலை பற்றி நிறைய நேரம் பேசுகிறோம், திரைப்படங்களை பற்றி நிறைய நேரம் பேசிகிட்டு இருக்கோம், நிறைய கட்ட பஞ்சாயத்து பண்ணுறோம், நிறைய பேர் நான் உதவ போகிறேன் பேர் வழின்னு போய் அவங்க பிரச்சனையில் மூக்க நுழைக்கிறோம், அவங்க அனுமதி இல்லாமல் அவங்க பிரச்சனையை தீர்க்கிறேன்னு சொல்லி அவங்களை உதவ போகிறோம். இதெல்லாம் தேவையில்லாத பிரச்சனைகளை உங்களுக்கு இழுத்து போடும், உங்களுடைய வாழ்க்கையை நிம்மதியை குறைத்து விடும். அதுக்காக பிறருக்கு உதவவே கூடாது, பிறருடைய பிரச்சனையை நீங்கள் தீர்க்கவே கூடாதுன்னா சொல்ல வரல. யாராவது உங்களை தேடி வந்தாங்கன்னா அவங்களுக்கு மட்டும் சின்ன சின்ன உதவிகளை பண்ணுங்கள். ஏன்னா அவங்களுக்கு உதவ வேண்டும் என்பது உங்களுடைய வாழ்க்கை நோக்கமாக இருக்க முடியாது. உங்கள் வாழ்க்கையில் ஒரு இலக்கு இருக்குன்னா அந்த இலக்கை அடையிறது தான் உங்கள் நோக்கமாக இருக்க முடியும். ஆக அந்த இலக்கு என்ன, அது சார்ந்து நீங்கள் பயணிக்கலாம். பயணிக்கிறப்ப ரொம்ப வேகம்லாம் தேவையில்லை, நிதானமாக ரிலாக்ஸ்டாக அந்த இலக்கை சென்றடைகிற பயணமும் இனிமையாக இருக்க வேண்டும். இலக்கை அடைஞ்ச பிறகு தான் சந்தோஷமாக இருப்பேன் நீங்கள் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. இலக்கை நோக்கி பயணிக்கிற பயணமும் மகிழ்ச்சியானதாக இருக்க வேண்டும், ரிலாக்ஸ்டாக பண்ணுங்கள் அப்படிங்கிறார். யாராவது வந்தாங்கன்னா சின்ன சின்ன உதவிகள் பண்ணுங்கள், அன்பாக காது கொடுத்து கேளுங்க, 4 பேர் பேசுனாங்கன்னா காது கொடுத்து கேளுங்க, அவங்களுக்கு முடிஞ்சால் சின்ன சின்ன உதவிகள் பண்ணுங்கள், அவங்க கேட்டாங்கன்னா பண்ணுங்கள், மனிதாபிமானத்தோடு இருங்க, ஒரு கைண்டாக இருங்க, அதாவது ரூல்ஸ் பேசாமல் ஒரு அன்போடு இருங்க, உங்களை சுற்றி இருக்க மனிதர்களை நேசிக்க கற்றுக்கொள்ளுங்கள். அதெல்லாம் உங்களுக்கு ஸ்ட்ரெஸ்ஸை குறைக்கும், ஒரு நல்ல மனிதராக இந்த உலகத்திற்கு உங்களை எடுத்துக்காட்டும்.
அதெல்லாம் உங்களை இலக்கு நோக்கி அழைத்து செல்வதற்கான நிறைய பலங்களை கொடுக்கும், பலன்களையும் பலத்தையும் கொடுக்கும்ன்றார். அந்தளவுக்கு ஒரு அற்புதமான விஷயமாக வாழ்க்கையை அனுபவித்து அந்தந்த நிமிஷங்களில் ரசித்து வாழுங்கள். அப்படி வாழ்ந்தீர்களே ஆனால் வாழ்க்கை இன்பமயமாக இருக்கும் அப்படின்றார். அவர் என்ன சொல்கிறாரு, காரில் போகிறது மாதிரி தான் வாழ்க்கை. இலக்கு வெளியில் இருக்குது, நீங்கள் காருக்குள்ளே இருக்கீங்க, காருக்கு உள்ளே இருந்துட்டு வெளி உலகத்தை பார்க்குறீங்க, வெளி உலகத்தில் இருக்கக்கூடிய விஷயத்தை அடையிறீங்க. அது மாதிரி தான் வாழ்க்கையே இருக்கணும். ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம், தலைகீழாக பண்ணிகிட்ருக்கோன்றார். உதாரணத்துக்கு நம்ம படிக்கிறப்பயே நமக்கு என்ன தேவை, நமக்கு என்ன தெரியும், இல்லை நமக்கு என்ன பிடிக்கும் பார்த்து படிக்கிறது இல்லை. எந்த படிப்புக்கு நீங்கள் டிமாண்ட் அதிகம் அதை படிக்கலாமே அப்படின்னு சொல்லி அந்த வெளி உலகத்துக்கு ஏற்ற மாதிரி உங்களை மாற்றிக்க பார்க்குறீங்க. இங்கே தான் பிரச்சனை வருது. உங்களுக்கு என்ன பிடிக்குமோ அதை படிங்க. வேலைன்னு போகிறப்ப எந்த வேலை, எந்த துறையில் இன்றைக்கி வேலை வாய்ப்பு அதிகமாக இருக்குது அப்படின்னு பார்த்து அந்த துறை சார்ந்து ஓடுறீங்க. தேவையில்லை. உங்களுக்கு என்ன வேலை செய்ய பிடிக்குமோ அந்த வேலையை பாருங்கள். கார் வாங்குறப்ப என்ன கார் இன்றைக்கி டாப்பில் இருக்குது அதை நான் வாங்க போகிறேன் அப்படின்றீங்க. தேவையில்லை. உங்களுக்கு என்ன கார் பிடிக்கும், உங்களுக்கு தேவை என்ன, காரில் போகணுமா, எவ்வளோ வேகத்தில் போகணும், அதுக்கான சின்ன கார் இருந்தால் கூட போகிறோம், அதை வாங்கிக்கோங்க. ஆக உலகத்தில் என்ன நடக்குது, இது என்ன பெருசு, இது என்ன பெருசு, அதை நான் வாங்குவேன், இதை நான் வாங்குவேன், வெளியிலேருந்து யோசிக்காதீங்க. உங்கள் உள்ளேருந்து யோசிங்க. உங்களுக்கு என்ன தேவை, இது போருமே, நம்முடைய தேவையை, நம்முடைய நோக்கம், நம்முடைய இலக்கை அடைய இது இருந்தால் நல்லா இருக்குமே, இப்படி யோசிங்க. யோசிச்சிங்கன்னா நிம்மதியாக இருப்பீங்க. இழுத்து போட்டுட்டு மன அழுத்தங்களையும், மன ஸ்ட்ரெஸ்ஸு சொல்கிறோம்ல, மன அழுத்தம், ரத்த அழுத்தம் எல்லாம் எல்லாத்தையுமே நீங்கள் உருவாக்கிட்டு கஷ்டப்பட மாட்டீங்க. வாழ்க்கையை அமைதியாக இன்பமயமாக வாழ முடியும் அப்படின்றாங்க. இன்னொன்று, நிறைய பேர்ட்ட பர்ஃபெக்ஷன் எதிர்பார்க்காதீங்க. மக்கள், நம்மளை சுற்றியுள்ள மக்கள் பர்ஃபெக்டாக இருக்க தான் மாட்டுறாங்க. அதனால் அதை அக்செப்ட் பண்ணிக்க கற்றுக்கங்க. மனிதர்களை ஏற்றுக்கொள்ள கற்றுக்கொள்ளுங்கள். தேவையில்லாமல் நடு ரோட்டில் சண்டை போடாதீங்க, ஆர்கியூ பண்ணாதீங்க. ஒய்ஃபாக இருக்கலாம், பிள்ளைங்களாக இருக்கலாம், நண்பர்களாக இருக்கலாம். ஆர்கியூ பண்ணுறதுல அர்த்தமே இல்லை. சின்ன விஷயத்துக்கு விட்டு கொடுத்து போயிடுங்க. வேணுமா, ரைட், ஓகே பண்ணிப்பா, உனக்கு பிடிக்குதா பண்ணிக்கப்பா. இதில் நான் போய் நின்றுலாம் சண்டை போட வேண்டிய அவசியம்லாம் இல்லை. இப்போ ரோட்டில் போகிறீங்க, ஒருத்தன் மோதிட்டான், சரிப்பா அடிபட்டுச்சாப்பா, பார்த்து போப்பா, போயிட்டே இருங்க. ஏன் வண்டியில் எப்படி மோதினா, நான் கரெக்டாக தான் வந்தேன், நீ தெரியாமல் வந்தேன்னு சண்டை போட்டுருந்தீங்கன்னா என்ன ஆகும், அன்றைக்கி பொழப்பு கெடும். அது தேவையில்லைங்கிறார். விட்டு கொடுத்து போங்க. நான் அன்றைக்கி ஒருத்தர் வீட்டுக்கு போய் பார்த்தேன். பேஸ்ட்டு பின்னாடி இருந்து அவர் பிதுக்கிறாரு, பையன் நடுவில் பிதுக்கிறான், சண்டை வருது. பேஸ்ட் எப்படி தான் பிதுக்கணுன்றார். எப்படி பிதுக்கினா என்ன, பேஸ்ட்டு தானே, விட்டு கொடுத்து போங்க. சின்ன சின்ன விஷயங்களை விட்டு கொடுத்து போங்க. அதான் சொல்கிறார், டோன்ட் ஸ்வெட் ஃபார் ஸ்மால் ஸ்டஃப். சின்ன சின்ன விஷயங்களுக்கு சண்டை போடாதீங்க, சின்ன சின்ன விஷயங்களுக்கு வியர்வை சிந்தாதீர்கள். நீங்கள் பெரிய இலக்கிற்காக பிறந்தவர், பெரிய போர்க்களத்தில் போரிடுவதற்காக நீங்கள் பிறந்தவர். அப்படிங்கிறப்ப சின்ன சின்ன சண்டைகளில் உங்களை தொலைத்து விடாதீர்கள்ன்றார். ரொம்ப அருமையான வாசகங்க, எழுதி வச்சுங்க. சின்ன சின்ன சண்டைகளில் உங்களை தொலைத்து விடாதீர்கள். நீங்கள் பெரிய போர்க்களங்களுக்காக பிறந்தவர். அது ரொம்ப முக்கியம். அந்த சண்டையிடக்கூடிய போர்க்களம் உங்களுக்கு தகுதி இல்லாதாக இருந்துச்சுன்னா விட்டுட்டு போயிடுங்க. சின்ன சின்ன சண்டையெல்லாம் போட்டு இந்த வீட்டில் நம்ம டாய்லெட்டில் ரெஸ்ட் ரூமில் தண்ணி வைக்கல வாளியில் அப்படின்னு தரும் சண்டை நடக்கிற வீடெல்லாம் இருக்குது. அதெல்லாம் தேவையில்லை. வைக்கலையா, வைக்கல, அவ்வளோதான், ஓகே ஃபைன். அப்புறம் என்ன, அடுத்து என்ன, இதில் போய் நம்ம சண்டை போட்டுறக்கூடாது. நான் யார் தெரியுமா அப்படின்னு. செக்ரட்டரி நோட் எடுத்துகிட்டு வரல அப்படின்னு சொல்லி நான் திட்டக்கூடாது. நோட் எடுத்துகிட்டு வரலையாமா, நாளைக்கு நோட் எடுத்துருவா, முடிஞ்சு போச்சு. நிறைய விஷயங்களை நீங்கள் அனாலிசிஸ் பண்ணி ரொம்ப பெர்ஃபெக்ஷன் எதிர்பார்க்காமல் போனீங்கன்னா வாழ்க்கை இனிமையாக இருக்கும் அப்படிங்கிறார். அதனால் போகிற போக்கில் வாழ்க்கையை ஏற்றுக்கங்க. ரொம்ப மெனக்கடாதீங்க, கஷ்டப்படாதீங்க, உங்களையும் கஷ்டப்படுத்திக்காதீங்க. சுற்றியுள்ள மனிதர்களை சந்தோஷமாக வைத்துக்கொள்ளுங்கள். அப்படி செய்கிற போது நீங்கள் இலக்கை அடைவதில் வலியே தெரியாது, அழகாக அடைஞ்சிடலாம், கஷ்டமே கிடையாது அப்படின்றார். வாழ்க்கை எவ்வளோ எளிமையாகவும் வாழ முடியுமா அப்படின்றத நீங்கள் இந்த புத்தகத்தை படித்து முடிச்சோன்னு உங்களுக்கு உணர்வீங்க. அவ்வளோ நல்ல கருத்துக்களை நிறைய சொல்லியிருக்காரு. சண்டை போடாதீங்க, அடுத்தவங்களுடைய பிரச்சனையை தலையிடாதீங்க. அடிக்கடி நீங்கள் உங்களை கேட்டுக்கொள்ள வேண்டிய கேள்வி என்னென்னா, நான் சரியான வேலையை செய்து கொண்டிருக்கிறேனா, இல்லை நான் செய்கிற இந்த வேலை என்னை இலக்கு நோக்கி பயணிக்க வைக்குமா, என்னுடைய இலக்கை அடைய உதவுமா? இந்த கேள்வி மட்டும் அடிக்கடி கேட்டுக்குங்க. ஏன்னா ஒரு நாளில் பாதி நேரம் நம் இலக்கிற்கு சம்மந்தம் இல்லாத வேலையை செஞ்சிட்ருக்கோமா. யாரோ ஒருத்தருக்கு உதவுறது, யாரோ ஒருத்தருக்காக ஆர்கியூ பண்ணுறது, பற்றியோ பேசுகிறது, சம்மந்தமே இல்லாமல் எங்கேயோ போய் நின்றுட்டுருக்குது. இதெல்லாம் நிறைய நடக்குதான் எல்லா மனிதர்கள் வாழ்க்கையிலையும். நம்ம திரும்ப திரும்ப கேட்டுக்கொள்ள வேண்டியது, நான் சரியான வேலை செய்துட்ருக்கேனா, என்னுடைய இலக்கை அடைவதற்கு இந்த வேலை உதவுமா, இந்த சின்ன சண்டையை நான் போட்டு தான் ஆகணுமா, இது எனக்கு தேவைதானா, இது அப்படி மாற்றி பண்ணால் எனக்கு பயனுள்ளதாக இருக்குமே. இந்த மாதிரி அடிக்கடி உங்களுக்குள்ளேயே யோசிங்க. எவ்வளோக்களோ உங்களுக்குள்ளேயே ட்ராவல் பண்ணுறீங்களோ, எவ்வளோக்களோ விட்டு கொடுத்து போகிறீங்களோ, எவ்வளோக்களோ அடுத்தவரை அனுசரித்து கொண்டு போகிறீர்களோ, அவ்வளோக்களவு வாழ்க்கை இனிமையாக இருக்கும், இலக்கையும் நீங்கள் அடைய முடியும். இதுதான் டாக்டர் ரிச்சர்ட் கால்சன் சொல்கிற விஷயம். இந்த ரொம்ப அருமையான புத்தகங்க. வாழ்க்கையில் முடிஞ்சவர்க்கா படித்து பாருங்கள். டோன்ட் ஸ்வெட் ஃபார் ஸ்மால் ஸ்டஃப். கீழே ஒரு லைன் போட்டுருக்கார், அட் லைஃப் இஸ் ஃபுல் ஆஃப் ஸ்மால் ஸ்டஃப் அப்படின்றார். வாழ்க்கை முழுது மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் தான் இருக்க போகுது. ஆனால் நம்ம சின்ன விஷயங்களுக்காக வேர்வையை இழக்கக்கூடாது.
நாம் பெரிய போர்க்களங்களுக்காக பிறந்தவர்கள், அதனால் பெரிய போர்க்களத்தில் மட்டுமே போரிடுவோம், மற்ற எல்லா விஷயத்தையும் விட்டு கொடுத்து போவோம், மனிதர்களை மனிதாபிமானத்தோடு அரவணைத்துக் கொள்வோம் அப்படிங்கிறது அந்த புத்தகத்துடைய ஓன்லைன். இந்த புத்தகத்தை படிங்க. ரொம்ப படித்தா மட்டும் பார்த்தாது, வாழ்க்கையிலையும் அதை செயல்படுத்தி பாருங்கள். வாழ்க்கை இனிமையாக இருக்கும். உங்கள் இலக்கையும் அடைய முடியும், நீங்களும் வெற்றி பெற முடியும். நன்றி, வணக்கம்.